9 ஆண்டுகளுக்கு பிறகு ஐபிஎல் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து ரசிகர்களை கொண்டாட வைத்துள்ளது பெங்களூரு. கண்குளிர வைக்கும் காட்சியை 9 ஆண்டுகள் கழித்து பெங்களூரு ரசிகர்கள் மீண்டும் கண்டுகளித்துள்ளனர். ஆம், அதிரடியாக ஐபிஎல் இறுதிப் போட்டிக்குள் அடியெடுத்து வைத்துள்ளது பெங்களூரு. நடப்பு ஐபிஎல் தொடரின் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்தி அவ்வளவு சீக்கிரம் அசைக்க முடியாத அணியாக பிளே ஆஃபுக்குள் நுழைந்த பெங்களூரு முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பஞ்சாபுடன் சண்டிகரில் மோதியது. டாஸ் பெங்களூருவிற்கு சாதகமாக பவுலிங்கை தேர்வு செய்தார் கேப்டன் ரஜத் பட்டிதார். ஆட்டத்தின் 2வது ஓவரிலேயே பஞ்சாப் தொடக்க வீரர் பிரியன்ஷ் ஆர்யாவை யாஷ் தயால் வெளியேற்ற அடுத்த ஓவரில் பிரப்சிம்ரன் சிங்கை வீழ்த்தினார் புவனேஸ்வர் குமார். பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் ஜாஸ் இங்கிலீஷும் ஹேசல்வுட் வேகத்தில் வீழ்ந்தனர். பவர் பிளேவிற்குள் 4 விக்கெட்டுகளை இழந்து தள்ளாடியது பஞ்சாப். பஞ்சாபின் பின்வரிசை வீரர்கள் சுயாஷ் சர்மாவின் சுழலுக்கு இரையாக அவ்வளவுதான். பெங்களூருவின் பவுலிங்கை தாக்குப்பிடிக்க முடியாமல் 15வது ஓவரிலேயே 101 ரன்களுக்கு சுருண்டது பஞ்சாப். பெங்களூரு தரப்பில் சுயாஷ் சர்மாவும் ஹேசல்வுட்டும் தலா 3 விக்கெட்டுகளை சாய்த்தனர். அடுத்து 102 ரன்கள் என்ற சுலபமான இலக்கை நோக்கி ஆடிய பெங்களூரு அணிக்கு கோலி சால்ட் ஜோடி அதிரடி தொடக்கத்தை தந்தது. கோலி 12 ரன்களுக்கும் மயங்க் அகர்வால் 19 ரன்களுக்கும் ஆட்டமிழக்க மறுமுனையில் சால்ட் அதிரடி அரைச்சதம் அடித்தார். கேப்டன் ரஜத் பட்டிதாரின் சிக்ஸருடன் 10வது ஓவரிலேயே இலக்கை எட்டிய பெங்களூரு 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று ஃபைனலுக்குள் கால் பதித்தது. கடைசியாக கடந்த 2016ஆம் ஆண்டு ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்த பெங்களூரு 9 ஆண்டுகள் கழித்து 4வது முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. ஐபிஎல் கோப்பையை தொட முடியாமல் கடந்த 17 ஆண்டு காலமாக அனுபவித்து வரும் வலி, வேதனை, கேலி, கிண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ஒவ்வொரு முறையும் வீணாகும் ரசிகர்களின் ஈசாலா கப் நமதே கோஷத்தை மெய்ப்பிப்பதற்கும் பெங்களூருவிற்கு தேவை இன்னும் ஒரே ஒரு வெற்றிதான்.